ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர நாளென் செய்யும் வினிதானன் செய்யும் என நாடி வந்த கோலென் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத். பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் செப்டம்பர் 14 முதல் 20ஆம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு இந்த வாரம் ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இந்த வாரம் முழுவதும் தேய்பிறை நாட்களே அப்படின்னு சொல்லணும். இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். உங்களுடைய பேர் ஆதரவு எங்களுக்கு முழு மூச்சாக விளங்குகிறது. தொடரட்டும் வாங்க. ரிஷபராசி அன்பர்களுக்கு வணக்கம். ரிஷபராசி காலபுருஷனுக்கு 2வது ராசி. கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி, மிருகசீரிஷம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை தரும்? முதல்ல ராசிநாதனுடைய நிலை எப்படி இருக்கிறது பார்க்கலாம் வாங்க. ராசிநாதன் உங்களுக்கு சிம்மத்தில் இருக்கிறார், சிம்ம மனையில் இருக்கிறார். இது அற்புதம். அதாவது 4ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பது ரொம்ப சிறப்புங்க. அப்போது கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வாக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது. ஏன்னா நல்லவன் நல்ல இடத்துல இருந்தாலே அதுவே ஒரு 50% நீங்கள் ஜெயிச்சாச்சின்னு சொல்லலாம். அடுத்தது இன்னும் ஒரு சூப்பரான ஒரு விஷயம், 2ல் குரு இருக்கார். தனகாரகன் தனஸ்தானத்தில் இருக்கிறது. அற்புதம், சாதிக்கக்கூடிய நேரம். பண வரவு அதிகரிக்கும். குடும்பத்தில் ரொம்ப அமைதியான ஒரு சூழல், சந்தோஷமான ஒரு சூழல், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான ஒரு அமைப்பு. உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்கும். இந்த கொடுக்கல் வாங்கல் லேவாதேவி பண்ணுறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான காலகட்டம். பாருங்கள் மற்ற கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 4க்குடைய சூரியன் 3 நாள் அங்கே இருக்கார், 4ஆம் இடத்துல சிம்மத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் 4 நாள் 5ஆம் இடத்துக்கு போயிருக்கார். ஸோ சூரியனுடைய நிலையும் சிறப்பாக இருக்கிறது. ஆனால் 4ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பது சிறப்பு, அங்கே கேது இருக்கிறது சிறப்பல்ல. அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். அதாவது நீங்கள் டொமஸ்டிக்காக யூஸ் பண்ணுறவங்களுக்கும் செலவு வைக்கும் வண்டி வாகனங்கள். அதையும் தாண்டி நீங்கள் ப்ரொஃபஷனலாக, அதாவது வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்கள் இருக்கீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு அந்த வாகனங்கள் கண்டிப்பாக சவாரி கிடைக்கிறதோ இல்லையோ பாதியில் நின்று போய் பழுதாகக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக ஏற்படும். மன உளைச்சல் ஏற்படும், செலவு ஏற்படும். ஸோ இது 4ல் கேது இருப்பது அப்படிங்கிற ஒரு நிலை. அது மட்டுமல்ல, தாயாருக்கு கூட தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. இந்த அசையா சொத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த அசையா சொத்துக்கள், வீடு, கடை, கன்னி, காம்ப்ளெக்ஸு, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், இதெல்லாம் ஷட்டரு போயிடுச்சு, ஃப்ளோர் போயிடுச்சு. இப்போ நீங்கள் வாடகைக்கு விட்டுருப்பீங்க, அதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க இதை மாற்றி கொடுங்க அப்படின்னு. அப்போ அதெல்லாம் நீங்கள் ரிப்பேர் செலவு அதெல்லாம் செய்யக்கூடிய நிலை ஏற்படும். இதையும் தாண்டி வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவுன்னு ஒன்று ஒதுக்கி வச்சுருப்பீங்க நீங்கள், பர்சனலாக வீட்டுக்காக செலவு. அது என்ன ஆகும்னா, அது ஒரு மாதத்துக்கு உண்டான செலவை ஒரே வாரத்தில் காலி பண்ண வச்சிடும். பெரிய பெரிய கம்ப்ளைண்ட்லாம் வரும். அதாவது குழா ரிப்பேர் ஆகிப்போச்சு, டோரே சுத்தமாக போயிடுச்சு, உடஞ்சிடுச்சு, வேறு டோர் போடணும், இல்லை எலக்ட்ரிக்கல் ஒயர் தீ எரிஞ்சு போச்சு, வேறு ஒயர் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சர்க்யூட் மாற்றி ஆகணும். இப்படி ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தால் அந்த ஒரு கம்ப்ளைண்ட்டில் மட்டும் எடுத்துகிட்டு போய் சரி பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் இழுத்து போட்டு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பிபி சுகர் எகிறோம், செலவு ரெட்டிப்பின்ன மும்மடங்கு ஆகும்.
எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். மற்றபடி இந்த 4ஆம் இடம் சூரியனும் இருக்கார், கேதுவும் இருக்கார். அதனால் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியாக இருங்க. உங்களுக்கே உடம்பு முடியாமல் போய் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடலாம். ஆனால் 5 புதன் 5ல் உச்சநிலை வருகிறார். குலதெய்வத்துடைய அனுகிரகத்தால் நீங்கள் வணங்கும் தெய்வத்தாலும் இந்த வாரம் எந்த ஒரு பிரச்சனையும் தலைக்கு வர்றது தலைப்பாயாட போகுங்க. அப்புறம் 10ஆம் இடத்தை பார்க்கலாம் வாங்க. 10ஆம் இடம் சிறப்பாக இருந்தது, தொழில் ஸ்தானம் சிறப்பாக இருந்தது, உத்தியோகஸ்தானம் சிறப்பாக இருந்தது, நல்ல வருமானம் இருந்தது சொன்னால் மற்ற விஷயங்களில் ஏதாவது 1-2 பிரச்சனைகள் வந்தாலும் அதை சரி பண்ணிக்கலாம், காம்பன்சேட் பண்ணிக்கலாம். அப்போ 10ஆம் இடம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ல் ராகு அமர்ந்திருக்கிறார். ஏற்கனவே 10ல் பாம்பு இருந்தால், அதுவும் ராகு இருந்தால் விரிவாக்கம் பண்ணுவார். அவர் வந்து பிரம்மாண்ட நாயகன்னு பேர். சும்மா வெறுமனே அங்கே இருக்க மாட்டார் அவர். நீங்கள் சாதாரணமாக சிம்பிளாக நீங்கள் கடை நடத்திட்டுருக்கீங்க, வர்ற கஸ்டமர் என்ன சார் நான் தரேன் சார் காசு, நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள், கடையை விரிவாக்கம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறதோடு இல்லாமல் எடுத்து காசு நீட்டுவாங்க. அப்படி வரக்கூடிய காசுகள் நீங்கள் எதிர்பார்க்கறத விட 3 மடங்கு வந்துடும். ஒரு 3 லட்ச ரூபா இருந்தால் போதும், கடையை நம்ம விரிவாக்கம் பண்ணலான்னா 9 லட்சம் வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதை 9 லட்சத்தையும் வீட்டுக்காச்சும் போயிடுவீங்க, கடையில் தான் போடுவீங்க. ஏன்னா நம்பி கொடுக்குறாங்களே அப்படின்னு கடையில் போடுவீங்க. அப்போது பொருளை கமாடிட்டி வாங்கி போடுவீங்க, இல்லை ப்ரொடக்ஷன் அதிகமாகும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு வியாபாரம் நல்லா விற்கும். ஸோ நல்ல வியாபாரம் நடக்கக்கூடிய ஒரு நிலை இருந்தால் அப்போ வருமானம், சம்பாத்தியம், ப்ராஃபிட் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ 10ஆம் இடம் சிறந்து விளங்குகிறது, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லணும். தொழில் பண்ண யாரெல்லாம் தொழில் பண்ணுறீங்களோ இந்த ரிஷபராசியில் இந்த வாரம் தொழில் வந்து அமக்கலமாக போகும் அப்படிங்கிறது ஒரு நிச்சயமான ஒரு உண்மை அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, சரி நாங்கள் உத்தியோகத்தில் இருக்கிறேங்க, எங்களுக்கு எப்படிங்க இருக்கும் அப்படின்னாக்கா 10ஆம் இடத்துல இப்போ ஏற்கனவே ராகு இருக்கார், விரிவாக்கம் பண்ணுறார், குரு பார்க்குறார் அப்படின்னா பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, டிரான்ஸ்ஃபர், ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், எதற்காகலாம் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்களோ அதற்கான ஒரு சந்தர்ப்பம் கைகூடி வரக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக இருக்கிறது. அப்போ உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் ஏதாவது ஒரு டிஸ்பியூட், ஏதாவது ஒரு ஆஃபீஸருடைய டார்ச்சரோ இல்லை கூட வேலை பார்க்கறவங்களுடைய டார்ச்சரோ கூட இருந்திருக்கலாம். இப்போ ஒன்று அவங்க இடம் மாறி போயிருக்கலாம், இல்லை நீங்கள் இடம் மாறி வந்திருக்கலாம். ஸோ அந்த அட்மாஸ்பியரே டோட்டலாக மாறி இருக்கும் பொழுது அப்போது ஆஃபீஸ் நிலவரம் உங்களுக்கு காமாக அருமையாக போகும். ஆஃபீஸை விட்டு எப்படா வெளியில் கிளம்புவோம், இல்லை ஆஃபீஸுக்கு லேட்டாக போகலாமான்னு நினைக்கிறவங்கலாம் நீங்கள் கரெக்டாக போய் ஆஃபீஸில் உட்காருவீங்க, நல்ல வேலை பார்ப்பீங்க, சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க அப்படிங்கிற ஒரு நிலை நிச்சயமாக இருக்கிறது. அப்போ சொந்த தொழில் பண்ணுறவங்க சிறப்பாக பண்ணுறாங்கன்னா அப்போ வருமானம் சிறப்பாக வரும். இப்போ வருமானம் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் வந்து குடும்பத்தில் பணம் வரவு இருக்கும், பொருள் வரவு. இப்போ பணம் வந்தால் வீட்டில் எல்லாமே சந்தோஷம் குடிகொள்ளும் இல்லையா? இதுதானே உண்மையான ஒரு நிலை. அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்படின்னா அந்த 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்குது, அதை பற்றி நம்ம சொல்லிட்டோம். மற்றபடி குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னும்போது குரு எங்கே உட்காந்துருக்கார் அப்படின்னா உங்கள் ராசிக்கு 7ஆம், அதாவது 2ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். இருந்து பார்வை 6ஆம் வீட்டை பார்க்கிறார். 7க்குடைய செவ்வாய் 6ல் வந்து உட்காந்துட்டார். அப்போ வாழ்க்கை துணை அல்லது மனைவி உங்களுக்கு கருத்து வேறுபாடு வரும், இல்லை மனைவிக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும். எது எப்படி இருந்த போதிலும் குரு பார்வை இருப்பதால் அது ரெக்டிஃபிகேஷன் ஆகிடும். அவங்க உடம்பு முடியலனாலும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து சரியாகி கொண்டாந்து விட்டுருவீங்க. ஒன்றும் தலைக்கு வர்றது தலைப்பாயிடத்தான் போகும், ஒன்றும் பயப்பட தேவையில்லை. அதே நேரம் 6ஆம் இடம் வந்து உங்களுக்கு குரு பார்க்குது அப்படின்னாக்கா எதிரிகள் ஓடி ஒளிவார்கள், கடன் சுமை படிப்படியாக குறையும். இப்படி உங்களை பொறுத்தவரை செவ்வாயை குரு பார்க்கிறார். அதே நேரத்தில் உங்களுக்கு அந்த செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் பார்வையாக உங்களுக்கு 9ஆம் இடத்தை பார்க்கிறார். சூப்பர், அற்புதம். அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களை பொறுத்தவரையிலையும் பாக்கியமான ஒரு சூழல். குரு பார்க்கக்கூடிய நன்மை அப்படின்றதால இந்த பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களால் உங்களுக்கு அனுகூலத்தை பெறப்போகிறீர்கள், நல்லது நடக்கப் போகிறது அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. சரி, அடுத்தது 7ஆம் இடத்தை பற்றி நம்ம சொல்லிட்டோம்.
8ஆம் இடம் குரு பார்வையில் இருக்கிறதால எப்போவோ தொலைஞ்சு போன பொருளோ கேஷோ இப்போ கைக்கு வருவதற்கான ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குது. வரா கடன்கள் வசூலாகும். இப்போ தொழில் பண்ணுறீங்க, ஏதோ 2 வருஷமாக ஒருத்தர் எங்கே போனாருன்னே தெரிலப்பா, அவர் கடன் வாங்கிட்டு எஸ்கேப் ஆகிட்டார், போய் பார்த்தா வீடு பூட்டியிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இப்போ பார்த்தா அவரே நேராக கொண்டாந்து காசு கொண்டாந்து கொடுப்பார். உங்களுக்கே பெரிய ஆச்சரியம். உங்களையே நீங்கள் கிள்ளி பார்த்துப்பீங்க, நமக்கே அதெல்லாம் நடக்குது அப்படின்னு. அந்த அளவுக்கு வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். தொலைஞ்சு போன பொருள் கைக்கு வரும். இதெல்லாம் பெரிய விஷயம். உங்களுக்கு திடீர்னு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். 10ஆம் இடம் தொழில் உத்தியோகத்தை பற்றி நம்ம சிறப்பாக சொல்லிட்டோம். இப்போ நீங்கள் புதுசாக தொழில் பண்ணுறவங்களும் தொழில் பண்ணலாம். உத்தியோகத்துக்காக முயற்சி பண்ணுறவங்களும் கண்டிப்பாக முயற்சி பண்ணிங்கன்னா, அது அரசு உத்தியோகமாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் தனியார் துறையில் முயற்சி பண்ணாலும் சரி, அல்லது சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, பத்திரிகை துறை, மீடியா துறை, வாட் எவர் மேபி, நீங்கள் எதற்காக நீங்கள் உங்கள் அபிலாஷை என்னவோ, எந்த டிபார்ட்மெண்ட்டில் சேரணுமோ அது கண்டிப்பாக சேரக்கூடிய நிலை இருக்கும். சனி பகவான் 11ல் இருக்கார். ஆனால் வக்ர கதியில் இருக்கிறதால 10ஆம் வீட்டு பலனை செய்வார். அப்போது அதிகப்படியான உழைப்பு இருக்கும். ஏன்னா நீங்கள் நிறைய நண்பர்கள், உறவினர்கள், கஸ்டமர்னு காசு கொடுத்து கடையை விரிவாக்கம் பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் விரிவாக்கம் பண்ணும்போது, ஐயோ அடுத்தவங்க காசு எடுத்து நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம், நம்ம அதிகமாக வேலை பார்க்கணும், நல்ல சம்பாரிச்சு அவங்களுக்கு உடனே கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு டெண்டன்சி உங்களுக்கு மனப்பான்மை இருக்கும். அதனால் அதிகப்படியான நேரத்தை நீங்கள் வேலை பார்ப்பீங்க. சொந்த தொழிலாக இருந்தாலும் அது அரசு உத்தியோகம், தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கும் அதே மாதிரி கிட்டத்தட்ட உங்களுக்கு அதிகப்படியான நேரத்தை செலவழிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும். இருந்தாலும் ரிசல்ட்டு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தான். இதில் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, அந்த ரிஷப ராசியில் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு விஷயத்தை நம்ம சொல்ல போகிறோம். அதாவது இந்த ரோகிணி நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதுக்கு 22வது ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மட்டும்தான் ரிஷபராசியில். அவங்களுக்கு 22வது நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூரட்டாதி. இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் எந்த ஒரு கிரகமும் சஞ்சாரம் செஞ்சால் பிரச்சனையை கொடுக்கும். இப்போ பாருங்கள், சனி பகவான் சஞ்சாரம் செஞ்சிட்ருக்கார், வருட கிரகங்கள். ராகு பகவான், அதுவும் 1.5 வருஷ கிரகம், ராகு பகவானும் சஞ்சாரம் செய்கிறார். அப்போ இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த, அதாவது ரிஷபராசியில் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மட்டும் அவங்களுக்கு இந்த காலகட்டம் நிச்சயமாக இந்த வாரம் இந்த வைநாசிக நட்சத்திரத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் சஞ்சாரம் செய்வதால் நிச்சயமாக பிரச்சனைகளை ஏற்படுத்தும். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக மன உளைச்சலோ இல்லை வருமான தடையோ இருக்கலாம், வருமான குறைவு ஏற்படலாம், இல்லை செலவினங்கள் அதிகமாக ஆகலாம். ஏதோ ஒரு டார்ச்சர், ஒரு நிலையை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். ஆனால் அதுக்காக ரொம்ப பயந்துடாதீங்க. உங்களை பொறுத்தவரை நீங்கள் லார்டு கிருஷ்ணாவை நீங்கள் வழிபாடு பண்ண நீங்கள் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராதுங்க. மற்றபடி இந்த ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு, இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தான் ப்ராப்ளம் இருக்கும். ஆனால் மற்றவங்களுக்கெல்லாம் கொண்டாட்டமான காலம், திருவிழா கொண்டாட்டம் மாதிரி தான். சூப்பராக இருக்க போகிறீங்க. நல்ல சம்பாத்தியம் இருக்க போது, சந்தோஷம் இருக்க போது. அவங்க ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மட்டும் கொஞ்சம் இந்த வாரம் பிரச்சனைகளை சந்திப்பார்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.